السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலிருந்து ஒரு மனிதனும் அவனுடைய குடும்பமும் எவ்வாறு பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதேபோன்று அந்த நரகமாகப்பட்டது எவ்வளவு கடுமையானது கொடுமையானது என்பதை பற்றியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் கீழ்காணுமாறு விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஃமின்களே, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். ஏன்னா அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு சோதனை மிக்கது அந்த நரக வேதனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் இவ்வாறு விவரித்து காண்பிக்கப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் பைஹகி என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்வாங்க, அதாவது நரகம் தன் இறைவனிடத்துல இவ்வாறு முறையிட்டுச்சான், அதாவது இறைவா, எனது ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது அப்படின்னு சொல்லி நரக நெருப்பு என்ன செஞ்சான், அல்லாஹ்விடத்துல முறையிட்டுச்சான். அப்படி முறையிடக்கூடிய வேளையில் அல்லாஹு தஆலா அந்த நரகத்திற்கு 2 மூச்சுக்களை விடும்படி என்ன செஞ்சான், அனுமதிச்சான் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல ஒன்று குளிர்காலத்திலும் மற்றொன்று கோடை காலத்திலும் என்ன செய்யப்பட்டது, இந்த 2 விதமான மூச்சுக்களை அல்லாஹு தஆலா அந்த நரகத்திற்கு என்ன செஞ்சா அனுமதித்திருந்தான். அதுல நீங்கள் பெற்றுக்கொள்ளும் மிக கடுமையான குளிர் நரகத்தின் குளிர்ச்சியினாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் மிக கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்ப மூச்சினாலும் ஏற்படுகின்றது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு மூச்சு விட்டுச்சுன்னா அந்த நரக நெருப்பு ஒரு மூச்சு விடக்கூடிய அந்த மூச்சின் மூலமாக நாம் இப்போ என்ன செய்கிறோம், குளிர்ச்சி, அந்த பனிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு மூச்சு வெப்ப நேரத்தில் விடக்கூடிய அந்த மூச்சாகப்பட்டது நமக்கு என்ன செய்கின்றது, மிக கடுமையான அந்த வெப்பம் சூடு ஏற்படுவதற்கு காரணம் அந்த நரக நெருப்பு விடக்கூடிய அந்த மூச்சு அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டுறாங்க. இதற்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவ்வாறு விளக்கம் தருவாங்க. அதாவது நரகங்கிறது ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது என்ற அந்த பாடத்தில், அதாவது பாபு சிஃபத்துன் நாரி வ அன்னஹா மஹ்லூகத்துன் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தில் இவ்வாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்வாங்க. அதாவது எங்கோ இருக்கக்கூடிய அந்த நரகம் வெளிப்படுத்தும் சிறு துளி வெப்பமும் குளிரும் பூமி வரை பரவி நம்மை வாட்டி வதைக்கிறது என்றால் நரகத்தினுடைய வெப்பம் அல்லது அதனுடைய குளிர் எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்ற சிந்தனையை மக்களுடைய உள்ளத்தில் உண்டாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத விவரித்து சொல்றாங்க. அதாவது இந்த குளிரை தாங்க முடியாமல் நம்ம அது விடக்கூடிய அந்த ஒரு துளி குளிரையும் ஒரு துளி அந்த வெப்பத்தையும் மூச்சின் மூலமாக விடக்கூடிய அந்த இதை நம்மளால தாங்க முடியல. இந்த குளிரை தாங்க முடியாமல் காதுகளையும் முகத்தையும்
முற்றிலுமாக மறைத்து கொண்டு காலை நேரங்களில் நாம் நடமாடுகின்றோம் என்றால் அந்த நரகத்தின் கடும் குளிரை விட்டும் நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பு தேட வேண்டும், நம்மை பாதுகாக்க எதை வைத்து நாம் மறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோம், காதுகளை மறைச்சிக்கிறோம், அதே போன்று மூக்கு முகத்தை நம்ம மறைச்சிக்கிட்டு என்ன செய்கிறோம், நடமாடுறோம். ஆனால் அங்கே நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்பட்டால் அந்த குளிரை தாங்குவதற்கு மறைப்பதற்கு நாம் என்ன பாதுகாப்பை நம்ம வச்சிருக்கிறோம், நம்மை பாதுகாக்க எதை வைத்திருக்கிறோம், எதை வைத்து மறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நரகத்தின் பனியிலிருந்து ஒரு நாள் வேதனைப்படுவது நரகத்தின் நெருப்பில் 1000 வருடம் வேதனைப்படுவதை விட மிக பயங்கரமானது அப்படிங்கிறத இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. ஒரு நாள் நரகத்தினுடைய அந்த பனியில வாடுவதை விட 1000 ஆண்டுகள் நெருப்பின் மூலமாக வேதனைப்படுவது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த நரகவாசிகளினுடைய நிலைப்பாடுகளை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விவரித்து காண்பிக்கின்றாங்க. அன்பானவர்களை, மற்றொரு விஷயம், தப்சீரை குர்துபியில் முகாத்தில் இப்னு ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவ்வாறு விவரித்து காண்பிப்பாங்க. அந்த தப்சீரினுடைய விளக்கத்தில், நரகவாசிகளில் சிலர் என்ன செய்வாங்க, நரகத்தின் பனியில் போடப்படுவாங்க. நரகவாசிகளில் சிலர் நரகத்தின் பனியில் என்ன செய்யப்படுவாங்க, போடப்படுவாங்க. அப்போது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த பனிக்கு பதிலாக நரகத்தின் வெப்பத்தில் 1000 ஆண்டுகள் வேண்டுமானாலும் இருந்து விடுகின்றோம். யா அல்லாஹ், இந்த பனியில போட்டு எங்களை நீ என்ன செய்யாத, வாட்டி வதைக்காதே என்பதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வாங்களாம், துவா செய்வாங்களாம். அந்த அளவிற்கு நரகத்தின் பனி மிக கடுமையானதாக இருக்கும். எந்த அளவிற்கு எனில், ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஊசிகளை உடம்பில் குத்தினால் எப்படி இருக்குமோ அவ்வாறு பனியினுடைய தாக்கம் இருக்கும் என்று முகாத்தில் இப்னு ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி தப்சீரை குர்துபியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நரகை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டுமையானால் நம்முடைய அமல்கள் சரியானதாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை கொண்டு அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம், இந்த ஹதீஸின் மூலமாக, திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நரக நெருப்பை விட்டும் நரகத்தினுடைய குளிரை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.